கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே நமது மிகுந்த கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மை நடத்தி செல்வாராக. ஆமென். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 24வது அதிகாரம் இந்த நாளுடைய தியான பகுதியாகும். எரேமியா 24:7 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நான் கர்த்தர் என்றும் அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திற்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான வசனத்தை நம்ம இந்த பகுதியில் பார்க்கிறோம். அதாவது ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு நல்ல இருதயம். இந்த பழைய கல்லான இருதயம் தேவனை விட்டு நம்மளை தூரமாய் கொண்டு போயிற்று. அது திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருந்தது. அதனுடைய நினைவுகள் எல்லாமே பொல்லாததாக இருந்தது. அதனால் மனுஷன் தனக்கு நன்மை உண்டாக அதை தேட முடியவில்லை. அதனால் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பத்தை உண்டு பண்ண விரும்பினார். அதனால் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவரை சிலுவையில் ஒப்பு கொடுத்து பலியாக்கி இரத்தத்தினால் மீட்டெடுத்தார். நம்மோடு ஒரு புதிய உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதமான காரியத்தை கர்த்தர் செய்கிறத நீங்கள் பார்க்க முடியும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 25வது வசனத்தில் இருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும், உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவர்களின்படி செய்யவும் பண்ணுவேன். இதுவே தேவன் செய்த புதிய உடன்படிக்கை. இந்த புதிய உடன்படிக்கையில் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கல்லான இருதயத்தை எடுத்து போட்டார். நமக்குள்ள ஒரு புதிய இருதயத்தை கர்த்தர் வைத்தார். இந்த புதிய இருதயம் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட அந்த இருதயம் கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தையை தரித்து கொண்டதாக இருந்தது. அது பழைய மனுஷனில் இருந்த இருதயத்தை போல அது இல்லை. அந்த பழைய மனுஷனுடைய இருதயம் எப்போவுமே பொல்லாங்கானதை யோசிக்கும், பொல்லாங்கானதை பிணைக்கும், தீமைகளை யோசிக்கும், தீமைகளை கொப்பளிக்கும். ஆனால் அந்த புதிய இருதயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை போல இருக்கிறது. அது நல்லவைகளை யோசிக்கிறது, நல்லவைகளை செய்கிறது, நல்லவைகளை செய்வதற்கு நம்மை ஏவுகிறது. அந்த இருதயத்தினாலேயே நம் கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ளுகிறோம். அதுவரை நமக்கு கர்த்தர் யார் என்பது தெரியாமல் இருந்தது. தேவனுடைய மகத்துவம் யார் என்ன என்பது தெரியாமல் இருந்தது. ஆனால் தேவன் நம்முடைய கண்களை திறந்தருளி புதிய ஒரு இருதயத்தை கொடுத்து இந்த தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். எதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதவசனம் சொல்லுது, அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். நாம் அவருடைய ஜனங்கிறத முதலாவது என்ன செய்கிறோம்? அறிந்து கொள்ளுகிறோம். ஒருவேளை நம்ம முந்தி தூரமாக இருந்த நம்மை கர்த்தர் பக்கத்தில் கொண்டு வந்து அவருடைய சொந்த ஜனமாக மாற்றினார். நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் என்பதை அந்த இருதயம் சொல்லுகிறது. அதுக்கப்புறம் அவர் நம்முடைய தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அவரே நம்முடைய தேவன் என்பதை அறிந்து கொள்ளுகிற ஒரு பெரிய சாக்கியத்தை
அவர் நமக்கு கொடுக்கிறார் பாருங்கள். அப்போ அந்த புதிய இருதயத்தை பெற்றுக்கொண்ட பொழுது நாம் அவரை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, நாம் அவருடைய சொந்த ஜனங்களாக இருக்கிறோம். இந்த ஒரு ஸ்லாக்கியத்தை கற்றுக் கொடுக்கிறார். புதிய இருதயத்தை பெற்றுக்கொண்ட மனுஷன் அவருக்கு சொந்தமானவர். புதிய இருதயத்தை பெற்றுக்கொண்ட மனுஷனுக்கு அவர் தேவனாக இருக்கிறார், அவர் ஆண்டவராக இருக்கிறார், அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அதனால் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தேவன் ஒவ்வொருவருக்கும் தந்தருளி அவர் நம்மை நடத்துவாராக. ஒருவேளை அவங்களுக்கு அந்த இருதயத்தை குறித்த சந்தேகம் இருக்குமே, ஆனால் இன்றைக்கி மீண்டும் ஒரு முறை கூட தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு ஒரு புதிய இருதயம் வேணும், இது பழைய கல்லான இருதயமாக இருக்குது, பொல்லாங்கானதை யோசிக்குது, பொல்லாங்கானதை பிழைக்குது, பொல்லாங்கானதை சிந்திக்குது, கேடும் திருக்கும் அதில் இருக்குது, நான் பொல்லாங்கானதை செய்வதற்கு என்னை ஏவுகிறது, அந்த இருதயம் எனக்கு வேண்டாம், உண்மை போல் ஒரு நல்ல இருதயத்தை எனக்கு தாங்க வேணும் ஆண்டவரே, நீங்கள் இப்படி வார்த்தையின்படி எனக்கு செய்யணும்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு புதிய இருதயத்தை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுடைய சிந்தை நம்மளை இருக்கிறதா என்பதை யோசித்து பார்ப்போம். இல்லைன்னா மீண்டும் ஒரு முறை கூட தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். புதிய இருதயத்தை பெற்றுக்கொண்ட ஒருவருக்கு தேவன் எப்பொழுதுமே என்ன செய்கிறார், நல்லவராகவே இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமேன், ஆமேன்.